ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏலகிரியில் இருக்கக்கூடிய வேலவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலில் முருகன் கோயில் இது. ஏலகிரி போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு மலை மேலே இருக்க கோயில் தான் இது. இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, ஏலகிரியில் போங்கனூர் ஏரியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே போல் ஆதனவூர் பேருந்து நிலையத்திலேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் நல்லா இருக்க கிளைமேட்டு, போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். வேலவன் கோயில் முருகனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த அழகிய கோயில் வந்து 1964ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு குன்றின் மேல் தான் அமைந்துள்ளது. அதாவது படிக்கட்டு ஏறி தான் மலை மேலே தான் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏலகிரியில் இருக்க சுற்றுலாத்தலங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பார்வை இடமான இடம். அதனால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் புராண கதாபாத்திரமான கடோத்கஜனின் ஒரு மிகப்பெரிய சிலை நின்ற கோலத்தில் காணலாம். இந்த கோயிலின் மற்றொரு மிகச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறவன் மற்றும் குரத்தி வடிவில் இருக்கும் முருகன் மற்றும் வள்ளி சிலை இருப்பது கோயிலின் சிறப்பு அம்சமாகும். வேலவன் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தனி சந்நிதி உள்ளது. மலை உச்சியில் கோயில் மணிகள் வைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் ஆண்டு விழா தமிழ் மாதமான ஆடியில், அதாவது ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் நடத்தப்படுகிறது. இந்த திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்றனர். கோயிலேருந்து அந்த வியூவை பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கோயில் திறந்திருக்கும் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அப்படியே சுற்றி பாருங்களேன், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோயில் படிக்கட்டு ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்துட்ருப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, கிளி ஜோசியம். கோயில்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம்.
அப்படியே முருகரை வணங்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த குறவன் குரத்தி வடிவில் இருக்கும் முருகன் மற்றும் வள்ளி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கு. முருகர் மூலவர் இங்கே தான் இருக்கு. இந்த கோயிலுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கண்டிப்பாக வருவாங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.